ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறோம். இது பக்கம் 835 ஆரம்பிக்கிறது. அத்வைதமே மோட்சம் என்ற சித்தாந்தம் செய்த அப்பைய தீட்சிதர் பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஏதோ 2 எருக்கம்பூ தும்பைப்பூவை பறித்து உன்மேலே போட்டுட்டா போதும், அதற்கு பலனாக மோட்ச சாம்ராஜ்யம் கிடைச்சிடுறது என்பதாக பக்தி பண்ணி பரம சுலபத்தில் ஈஸ்வர பிரசாதத்தால் முக்தி அடைந்து விட முடியும் என்கிறார். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே அத்வைதானுபூதியை அளித்து விடுவதாக சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள் சொல்கிறார். இப்படி அத்வைதிகளில் ஒவ்வொரு இஷ்ட தேவதையை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த தேவதை அத்வைத ஞான சித்தியை அருள்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அத்தனை தேவதைகளையும் ஒரே அத்வைத திருஷ்டியோடு ஸ்தோத்திரம் செய்த ஆச்சாரியால் ஒவ்வொரு தேவதையும் இப்படி அனுகிரகிப்பதை பற்றி தாம் அந்த தேவதை குறித்து செய்துள்ள ஸ்தோத்திரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்தில் சொல்லாமல் விட்டிருக்க மாட்டார். சரி, பக்தி உபாசனையும் வைத்துக் கொண்டிருந்த அத்வைதிகளை பற்றி சொன்னீர்கள். யாரானாலும் பக்தி பண்ணி கர்மாவும் கூட பண்ணித்தான் ஞான மார்க்கத்துக்கு போய் அத்வைத விசாரம் பண்ண முடியும் என்றும் நிறைய சொன்னீர்கள். ஆனால் அநேக ஞானிகளின் வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் கர்மானுஷ்டானமோ பக்தி வழிபாடோ ஒருபோதும் பண்ணாமல் ஆரம்பத்திலிருந்தே ஞான சாதனைகளைத்தான் பண்ணியிருப்பதாக தெரிகிறது. இன்னும் சில பேர் சாதாரணமாக எல்லாரையும் போல லௌகீகத்திலே இருந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அவர்களுக்கு அத்வைதத்தில் பிடிப்பு உண்டாகி நேராக ஞான வழிக்கே போயிருக்கிறார்கள் என்றும் தெரிகிறது. இதற்கு என்ன சொல்லுவது என்று கேட்கலாம். இதெல்லாம் விட்டகுறை தொட்டகுறை என்பதைச் சேர்ந்தது. அதாவது ஜென்மாந்திரத்தில் விட்ட இடத்தில் இந்த ஜென்மத்தின் அனுபவங்கள் ஆரம்பிக்கின்றன. அவர்கள் முன் பிறவிகளிலேயே கர்மா பக்தி நிறைய பண்ணி சித்த சுத்தியும் ஐகாக்கிரியும் பெற்றிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களில் சிலருக்கும் கூட அப்போதிருந்தே கொஞ்சம் கொஞ்சம் லௌகீக ஆசைகள் எல்லாம் ஒன்று திரண்டுதான் இந்த ஜென்மாவில் ஒரு குறிப்பிட்ட வயசு வரை அதற்கு பலனாக அவர்கள் லௌகீக அனுபவங்களை பெற்று தீர்க்கும்படியாக இருந்திருக்கும். அப்புறம் கெட்ட வாசனை தீர்ந்தவுடன் மேகம் விலகி சூரியன் பிரகாசிக்கிறார் போல சட்டென்று ஞான பிரகாசம் ஏற்பட்டிருக்கும். நிறைய ஆத்மீகமாக முன்னேறியும் கூட எல்லா கர்மாவையும் தீர்த்து கொள்ளாமல் கொஞ்சம் பாக்கி இருக்கும் போதே செத்து போய்விடுவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களை பகவான் கீதையின் 6ஆம் அத்தியாயத்தில் யோக பிரஷ்டர்கள் என்கிறார். அவர்கள் அடுத்த ஜென்மாவில் விட்ட இடத்திலிருந்து ஆரம்பித்து மறுபடியும் சித்திக்காக சாதனை செய்கிறார்கள் என்கிறார். இம்மாதிரி பிறப்பவர்களில்தான் கர்மா பக்தி செய்ய வேண்டிய அவசியமில்லாமல் அவற்றை பூர்வத்திலேயே பண்ணிவிட்டால் இப்பொழுது அவசியமில்லாமல் நேரே ஞானத்துக்கு போகக்கூடியவர்களாக அல்லது நேராக ஞானத்தின் ஆவேசத்துக்கு திடீரென்று ஆளாகக்கூடியவர்களாக சிலர் இருந்திருக்கிறார்கள். நமக்கான வழி நம் மாதிரியான பெருவாரி சாதாரண ஜனங்களுக்கு நிஷ்காமிய கர்மாவும் பக்தியும் தான் ஞான மார்க்கத்துக்கான யோக்கியதை சம்பாதித்து தருபவை. ஆனால் இப்படி சத்கர்மா செய்யும் போதும் பக்தி உபாசனை செய்யும் போதும் கூட இவற்றிலே கிடைக்கும் திருப்திக்காக மாத்திரம் இவற்றை செய்வது என்றில்லாமல் நித்திய சௌக்கியமான சாஸ்வத சாந்தபதமான சத்தியங்களுக்கெல்லாம் மேலான ஒரே சத்தியமாக உள்ள அத்வைத லட்சியத்துக்கு போகவே இவை படிகள் என்று நினைப்பை விடாமல் செய்ய வேண்டும். லோக வாசனைகளில் நன்றாக தடிப்பேற்றுக்கொண்டு ஒழுங்கு கெட்டுப்போன நாம் முடிவில் லோக காரியங்களும் ஒழுங்காக கெட்டுப்போன நாம் முதலில் லோக காரியங்களை ஒழுங்காக செய்து அந்த தடிப்பை தேய்த்து தேய்த்து கரைத்துவிட்டு அப்புறம்தான் லோகத்தை விட்ட ஆத்மாவுக்கு போக வேண்டும். அதாவது முதலில் தர்ம மார்க்கத்தில் போய் அப்புறம்தான் பிரம்மத்துக்கு முயல வேண்டும். தர்மம் என்பது சத்கர்மம் வழியாகவே ஆற்றப்படுவது. அதனால்தான் இன்னாருக்கு இன்ன கர்மம் என்று பக்குவம் பார்த்து அதிகார பேதம் பார்த்து பிரித்து கொடுத்திருக்கும் போது அப்படிப்பட்ட கர்மத்தையே அவரவருக்கும் ஸ்வகர்மம் என்று சொல்லாமல் ஸ்வதர்மம் என்று சொல்லியிருப்பது. வியாதி போன பிற்பாடுதான் விருந்து சாப்பிட முடியும். ஆத்மானந்தமாகிய அமிர்த போஜனம் பண்ணணும் என்றால் முதலில் கர்ம வியாதியும் மனோவியாதியும் போக்கிக் கொள்ள வேண்டும். மனோவியாதி என்றால் மனசுக்கு ஏற்படும் கிளேசம் பிரேமை போன்ற வியாதியை சொல்லவில்லை. மனசே ஒரு வியாதியாக ஆத்மாவிலே தோன்றியிருப்பதை தான் சொல்கிறேன். மனசின் உயர்ந்த பண்புகளோடு கலந்து சரீரத்தின் வேலையை அதிகமாகிக் கொண்டிருக்கும் தர்ம கர்மாக்கள் மூலம் சரீரத்தின் வேலைகள் குறைவாகவும் மனசின் உத்தம குணங்களே அதிகமாக இருக்கும் பக்தி உபாசனையினாலும் கர்மவியாதி மனோவியாதிகளை போக்கிக் கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் சரீர பிரஜை மிகவும் அதிகமாதலால் கர்மாவுக்கு முக்கியத்துவம், அப்புறம் பக்திக்கு முக்கியத்துவம், அப்புறம்தான் ஆத்ம விசாரமே முக்கியமாகிற நிலைக்கு போவது. பிற மார்க்க தொடர்பு எதையும் கண்டிக்கலாகாது.
ஆனாலும் ஆரம்பத்திலே கர்மம் முக்கியம் என்றாலும் மற்றவையும் சப்சிடரியாக இருக்க வேண்டும். இவற்றிலே பக்திக்கு அதிகமாக இடம் கொடுக்க வேண்டும். ஆத்மாவை பற்றிய ஸ்மரணை, அத்வைதத்தை குறித்த சிந்தனை, ஞான நூல்கள் படிப்பது ஆகியனவும் கொஞ்சம் இருக்க வேண்டும். அப்புறம் பக்தி அதிகமாக இருக்கும்போது கர்மாவை பற்றி விசேஷமாக கவனம் செலுத்தி இழுத்து போட்டுக்கொண்டு செய்ய வேண்டியதில்லை. கர்மா முக்கியமாக இருந்த முதல் ஸ்டேஜில் நாமாக மனசறிந்து வலிந்தும் கூட பக்தி வழிபாடும் பண்ண வேண்டும் என்பது போல இப்பொழுது பக்தி முக்கியமாய் விட்டபோது கர்மா பண்ணத்தான் வேண்டுமில்லை. சாஸ்திரியமான முக்கிய கர்மாவை பண்ணினால் போதும். சரீர பிரஜையிலிருந்து அதைவிட சூஷ்மமான நம்முடைய மனசை குறித்தே நேராக பிரஜை ஏற்பட்ட கட்டத்தில் இதைவிட ஸ்தூலமான கர்மானுஷ்டானத்தில் புத்திபூர்வமாக வலிந்து ஈடுபட வேண்டியதில்லை. அதுவாக வாய்த்த கர்மாக்களை, தவிர்க்க முடியாத கர்மாக்களை மட்டும் நன்றாக பண்ணினால் போதும். ஆனாலும் இப்பொழுதும் கூட கர்மாவை விட்டுவிட்டேனாக்கும் என்று பிரகடனப்படுத்தி காட்டக்கூடாது. அப்படி காட்டி கர்மா அவசியமாக இருக்கிற முதல் ஸ்டேஜ் மனுஷர்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும்படி பண்ணிவிடக்கூடாது. கர்மா பக்தி எல்லாம் போன ஞானியும் கூட இப்படி பண்ணிவிடக்கூடாது என்று பகவான் கீதை 3ஆம் அத்தியாயத்தில் தீர்மானமாக குறிப்பதை மறக்கவே கூடாது. பக்திக்கும் அப்புறம் ஞானத்திலே போன பிறகு கர்மா பக்தி இரண்டுமே அவசியமில்லை. ஆனாலும் இவை யாருக்குமே அவசியமில்லை என்கிற மாதிரியாக இவற்றை ஞான மார்க்கத்திலே போகிறவனும் கூட பொதுப்படியாக கண்டித்து தள்ளக்கூடாது. அவனுக்கு பகவானின் உபதேசம், நீ இவற்றை விட்டுக்கோ, ஆனால் உன் மாதிரி பக்குவப்படாதவாளும் விட்டுவிட்டு இரண்டுங்கட்டானாக திரியும்படி பண்ணிவிடாதே. உன்னால் ரன்னிங் ரேஸில் ஓட முடிகிறது என்பதால் குழந்தைகளுக்கும் நடைவண்டி வேண்டாம், கால் ஊனமானவனுக்கும் கக்க தண்டம் வேண்டாம் என்று நினைக்கும்படி பண்ணிவிடாதே என்பதே. ஞான சாதனையில் மேலே மேலே போக போக ஜீவனுடைய இஷ்ட அனிஷ்டங்களை, விருப்பு வெறுப்புகளை போய் ஈஸ்வர சக்தியிலே அவன் நடத்தி கொண்டு போகிற போது கர்மாவையும் பூஜை முதலான உபாசனைகளும் விட்டுவிட்டே ஒருத்தன் சந்நியாசி ஆனாலும் ஆகலாம். அல்லது ராஜ்யபாரம் பண்ணிக்கொண்டே ஞானியாய் இருந்த ஜனகரைப் போல கர்மா எல்லாம் பண்ணிக்கொண்டும் இருக்கலாம். அல்லது அத்வைதிகளாயிருந்த அநேகம் பெரியவர்களைப் போல நிரம்ப ஈஸ்வர பக்தி பண்ணிக்கொண்டும் இருக்கலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.